ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி ரொம்ப நேரம் ஆகாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக வந்து எப்படி சங்கரா மீன் குழம்பு செய்கிறதுன்றது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ போல் சங்கரா மீன் வாங்கியிருக்கேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துருங்க. நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் மீறி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு அரிசி கழுவுற தண்ணி வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. 2வதாக கழுவுற தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா கொஞ்சம் கூட அதுலேருந்து ஸ்மெல் வராது. இது மீனுக்கு மட்டும் இல்லைங்க, சிக்கன் மட்டன்னு நீங்கள் எல்லாத்துக்குமே இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல் வராமல் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ நல்லா வந்து தேய்ச்சி கழுவிக்கிறேன். அதிக நேரம் தண்ணியில் வைக்காதீங்க. சரியாக ஒரு 2 நிமிஷம் போல் வச்சாலே போதும். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லியோடு சேர்த்து எடுத்திருக்கேன். 4 பல்லு போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். வதக்க வேணாங்க, நம்ம டைரெக்டாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். குழம்புக்கு தேவையான புளியை வந்து நம்ம ஊற வைக்கணுங்க. இந்த அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இதை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நல்லா வந்து திக்காகவே வந்து கரைச்சிருக்கேன். ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். புளி ஊற வைக்கும் போதே உப்பும் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த புளி கரைசல்லையே குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. இது காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாய் தூளாக சேர்க்காம தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூனும் தனியா 4 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு தான் சூடு பண்ணணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி போல் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நம்ம மண் சட்டியில் வந்து குழம்போ இல்லை எது பண்ணாலும் இது மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா சட்டி வந்து ரொம்ப சேஃபாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னோன்னா இப்போ நம்ம இதில் சேர்த்ததும் வந்து நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைக்கல இல்லைங்களா, அதனால வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுருக்கும். அதனால எண்ணெயில் சேர்த்ததும் வந்து தெரிச்சிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது நான் வந்து முக்கால்வாசி சேர்க்க மாட்டேங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை புளியில் சேர்க்காம நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் புளி கரைச்சியில் சேர்த்துட்டு புளி கரைச்சியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூளை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் வந்து குழம்பு வந்து நல்லா நம்ம சுண்ட வைக்கணும். இப்போ மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கும் போதே மீன் குழம்போட வாசனை வந்துடும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது நிஜமாவே உண்மைதாங்க. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கொதிக்குதுன்னு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எது குறைச்சலாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். புளியிலே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் போல் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புல மிளகாய் தூள் மட்டும் இல்லாமல் நம்ம மிளகும் சேர்த்து வைக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மீனே சேர்க்காம இப்போவே இந்த மீன் குழம்போட வாசனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து மீன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன் சேர்க்கும் போது தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் குழம்பு வைக்கணும்னு ஆசை, ஆனால் அதை எப்படி பக்குவப்படுத்தி எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண் சட்டியை வந்து எப்படி பக்குவப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணணுன்ற வீடியோவை ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மீன் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அதோட பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அசைச்ச மாதிரி விட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல மீன் வந்து செட் ஆகிடும். நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே மீன் வந்து நல்லா வெந்துருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வச்சிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும்.
இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மண் சட்டியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து சூடு வந்து நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறோம். அந்த சூடே வந்து போதும். குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடும் பாருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம காலையில வைக்கிற மீன் குழம்பு வந்து மதியானத்தை விட நைட்டுக்கு வந்து நல்லா ஊறி சூப்பரான டேஸ்ட்ல இருக்கோங்க. அதை விட மறுநாள் செம்ம அட்டகாசமா இருக்கும். ஆனால் நான் மீன்லாம் வந்து மறுநாள் வந்து எடுத்து வைக்க மாட்டேன். குழம்பு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.